வணக்கம். நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல தினசரி நம்ம ஒரு திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த திருக்குறள். அதிகாரம் 38. குறள் எண் 375. நல்லவை எல்லாம் தீயவா, தீயவும் நல்லவா, செல்வம் செயற்கு. அப்படிங்கிற ஒரு அருமையான திருக்குறள். சில நேரத்துல நம்ம சில ஆளுக்கு நம்ம நல்லது பண்றோம். பட் அது கெட்டதா போய் முடியுது. சிலவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு நம்ம அவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது அவங்களுக்கு அது நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நமக்கே தெரியல. ஒருத்தனுக்கு நல்லது பண்றோம். பட் அது கெட்டதா போகுது. பட் ஒருத்தனுக்கு நம்ம கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கோம். தீயது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவனுக்கு நல்லதா போகுது. என்ன காரணம்? இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். ஒருத்தன் பணம் சம்பாத்தியம் பண்றதுக்காக ஒரு நல்ல இடமா தேர்வெடுக்கிறான். நல்ல தொழிலா தேர்ந்தெடுக்கிறான். இதெல்லாம் தேர்ந்தெடுத்து உதாரணமா வச்சுக்கிடுங்களேன். ஒருத்தன்ட்ட போய் ஐடியா கேட்குறான். "டேய் நான் ஒரு சின்னதா தொழில் தொடங்கி, எனக்கு வாழ்க்கையில பணம் சேர்க்கணும்னு எண்ணம் வந்திருக்கு. நான் என்ன செய்யலாங்கிறான்?" "டேய் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கடை ஒண்ணு வருதுடா. இந்த இடத்துல போய் நீ இந்த கடைய தொடங்கு. உனக்கு நல்லா இருக்கும்." அப்படின்னு என்ன செய்றான்னு சொல்றான். இவனும் போயி பணம் சம்பாத்தியம் பண்ணணுமே, வாழ்க்கையில முன்னேறணுமேங்கிற எண்ணத்துல அங்க போய் கடைய தொடங்குறான். பாருங்க, இவனுக்கு நல்ல விதி இருந்துச்சுன்னா, அவன் வாழ்க்கையில முன்னேறி இருப்பான். அவனுக்கு நேரம் கெட்ட விதி வந்துட்டு, இவன் அங்க கடைய தொடங்கி 3 மாசத்துல, அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டையே மாத்தி, எங்கேயோ காட்டுக்கு என்ன செஞ்சிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. இன்னொருத்தன் பாருங்க, கடைய நம்மள பஸ் ஸ்டாண்ட்லலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு, அவுட்டர்ல கொண்டு ஒரு கடைய என்ன செஞ்சான் போட்டான். இவன் நேரத்துக்கு நல்ல நேரம் வந்த உடனே, பஸ் ஸ்டாண்டே என்ன வந்துட்டுன்னா, இவன் கடைக்கு எய்த்தால வந்துட்டு. அதனால வாழ்க்கையில இத ஔவையார் ஒரு வரியில சொல்லுவா. எப்படின்னா, "ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்து ஆயினும் ஊழ் கூட்டும்படி அன்றிக் கூடாவா" அப்படின்னு சொல்லுவா. அதாவது நீ என்னதான் முயற்சி பண்ணுடா, விதி நினைச்சா மட்டும் தான் உனக்கு பொருள் ஈட்ட முடியுமே தவிர, விதி நினைக்காம உனக்கு பொருள் ஈட்ட முடியாதுன்னு சொல்லுவா. அதனால விதியின் கையில் தான் நாம் பணக்காரராவதோ அல்லது ஏழையாவது என்பது விதியின் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த முயற்சி தான் நமக்கு வாழ்க்கையில் கை கொடுக்கும். ஆனால் நல்லது தீயவையாவதும், தீயவதை நல்லவையாவதும் எதின் கையில் இருக்கிறது? விதியின்